Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. என்னென்னலாம் பண்ணோன்றதை காட்ட போகிறோம். கூடாலே ஃபன் இருக்குது பாருங்கள். பிரியா வந்ததுமே மாடியில் கொய்யாக்கா இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க போகலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தா. அவளுக்கு ஒரு 2 கொய்யாக்கா கிடச்சிச்சு. அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நான் செடிக்கு தண்ணி ஊற்ற சொன்னேன்னா அதெல்லாம் ஊற்றிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டு மரத்தில் எவ்வளோ பிஞ்சு இருக்குது, எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு கிடைக்காது, குரங்கு சாப்பிட்றோம். தேவிய பையனோட சைக்கிள் எடுத்து ஓடிட்டு தெரிஞ்சா சிரிச்சே வயிறெல்லாம் வலிச்சு. இந்த சிரிப்பு சத்தம் யாரோடதா இருக்குன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா தான் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன். போய் உட்காந்த உடனே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. இந்த மாதிரி சீன்லாம் நமக்கு கிடைக்குமா? நான் வேற கேமரா ஆன்லயே வச்சிருந்தேன். விழுந்ததுமே போய் தூக்குறதுக்கு தோணல. அவளுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கதான் தோணுச்சு. அவ முடின்னு கத்துறா, முடியலையா அப்படின்னு கத்துறா. செம்ம காமெடியா இருந்துச்சு. ஒரு வழியா சைக்கிள் உடைச்சு கொடுத்துட்டாளுங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி நான் சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த சைக்கிள் ஆல்ரெடி அது உடஞ்சுதான் இருந்துச்சு. தேவி வந்துட்டு நைட்டுக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தா. நம்மளாம் பேப்பரில் பிரியாணி எழுதி கொடுத்தாலே சாப்பிட்ருவோம், அந்தளவுக்கு பிரியாணி பிரியர்கள். அதனால செய்ய சொல்லிட்டு எல்லாமே போய் கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு டீ போட்டு கொடுத்துருங்க, போட்டு கொடுத்தா தான் எனக்கு வேலையே ஓடும்னு சொல்லிட்டா. அதோட டீ எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. அப்போயுமே இந்த பக்கியை காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு என்னைய வச்சு. வீட்டுக்கார்ட்ட டீ கொடுக்க போகும்போது பொண்ணை பிடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு. இதுல வேற நிவேதாலாம் என்னைய பாட்டு பாட வேற சொல்றா, பாட்டு பாடி காட்டு அப்படின்ட்டு. பயங்கர காமெடியா இருந்துச்சு. செம்ம ஜாலியா போச்சுன்னு சொல்லலாம் அந்த சண்டே. வேற எதை பத்தியுமே யோசிக்காம நம்ம அப்படியே விளையாண்டு சிரிச்சு பேசுறதெல்லாம் எவ்வளோ ஜாலியா இருக்கும்ல. உண்மையிலேயே நல்லா இருந்தது. எல்லாருமே சூப்பரா டீ குடிச்சிட்டு மேடம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சூப்பராக சமைப்பாங்க. அப்பா, சித்தப்பா, அத்தை எல்லாருமே சூப்பராக சமைப்பாங்க. அதே கைப்பக்குவம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பிள்ளைங்களாம் சூப்பராக சமைக்கிறாங்க. சிக்கன் ரெடி, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே ரெடி, மாஸ்டரும் ரெடி. ஸ்டார்ட் பண்ணுங்க பிரியாணின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாமே அவளே பார்த்துக்கிட்டா. முட்டை வேக வச்சுட்டு ரைத்தாக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பிரியாணி ரெசிபி தான். கசகசாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தா, இஞ்சி பூண்டு கசகசா அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து 1.5 கிலோ அரிசி போட்டோம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டா. சிக்கன் எல்லாம் வந்து மேக்னேட் பண்ணி செஞ்சிருந்தா. அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தயிர், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அப்படியே பிசைஞ்சு ஊற வச்சாச்சு. அதுலேயே கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தக்காளி அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு அப்படியே ஊற வச்சுருந்தாங்க. தேவியோட கைப்பக்குவம் தூக்கத்துலேயும் கையை அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டு தான். ரொம்ப நேரம் ப்ராசஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த மிளகா, மல்லி, பட்டை இலை, ஜீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் தனியாக அரை வச்சாச்சு. இப்போ குக்கரில் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டணும். இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் நல்ல ஸ்மெல் வந்தது. அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். அப்படியே வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பேஸ்ட் இதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும்னு அரிசி ஊற வைக்கிறதுக்காக எல்லாம் கணக்கு பண்ணி எடுத்து அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தோம். நாங்கள் வந்து அன்றைக்கி 1.5 கிலோ அரிசி ஊற வச்சுருந்தோம். டம்ளரில் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல எனக்கு சரியா. 1.5 கிலோ ரைஸு, 1.5 கிலோ சிக்கன் அந்த மாதிரி ரேசியோவில் எடுத்தாச்சு. அரிசியை 1 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கணும். வெங்காயமே நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த அரைச்ச சோளம் அந்த பேஸ்ட் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, வறுத்து அரைச்ச மசாலா எல்லாம் போட்டு அதற்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துருந்தாங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறணும். 12 லிட்டர் குக்கர்ன்றதுனால 8ல் அவளுக்கு வேற எட்டி நின்று தான் சமைச்சிட்டு இருந்தா. ஆனால் ஆரம்பத்திலே கேட்டா பலகை எதுனா இருக்கா நான் கீழே போட்டுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப எட்டி நின்று தான் சமைச்சிட்டு இருந்தா. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் போட்டு அதையுமே நல்லா வதக்கியாச்சு. அவளோட சேர்ந்து நானுமே இந்த ரெசிபியை எனக்கு கற்றுக்கணும். எல்லாம் அவள் தானே பண்ணது. இன்னும் சண்டே தேவி அழைச்சிட வேண்டியதான் பிரியாணி செய்கிறதுக்காக. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் அளந்து தேவையான அளவு ஊற்றியாச்சு. அதான் 1.5 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸு அந்தளவுக்கு கரெக்டாக தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் அரிசி போடணும். உள்ள முட்டை ரெடி, ரைத்தா ரெடி, பிரியாணி மட்டும்தான் ரெடி இல்லை. அரிசியெல்லாம் போட்டுட்டு 2 விசில் வச்சா போதும் அப்படின்ட்டு விசில்லாம் போட்டு வச்சுட்டா. நாங்கள் எல்லாமே பிரியாணிக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்மெல்லு நல்லா வந்துட்டு இருந்துச்சா, அதனால எப்படா பிரியாணி ரெடி ஆகும். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எப்படி வந்தாலும் சரி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுல
குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஹாப்பி, செம்மையாக வந்துருந்துச்சு. உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. சில அமர்த்தினதுமே தூக்கிட்டு வந்துட்டோம். எல்லாருமே உட்காந்து ரவுண்டாக சூப்பராக எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டாச்சு பேசிக்கிட்டே. இந்த மாதிரி ஒன்றா சமைச்சு ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுன்னா சொல்லவே வேணாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஃபைனலாக அவங்க சாப்பிட்டு முடிச்சதுமே கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு கிளம்பும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் பாய் பாய் சொல்லி வழி அனுப்பி வச்சாச்சு. இனியாப்பாவும் பிரபாவும் போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டாங்க. 2 பேருமே இருக்க சொல்லி தான் இது பண்ணோம். காலையில் தேவிக்கு வந்து ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சண்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. பாய்.